நிறையா நல்லா தான் இருந்துச்சு 18+. அது ஓரளவு லைட்டாக அந்த கிறிஸ்டின் அந்த 18+ தான் போச்சு. ஆனால் படம் ஓகேவா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க. ஃபேமிலியான ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க. பெட்டர் ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க. நல்லா தான் இருக்கு. நான் ரிலீஜன் அந்த மாதிரி பார்க்கறதில்ல. ஒரு படம் நல்லா தான் இருக்குது. அவங்க இஷ்டப்படி இருக்கணும். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி தான் இருப்பீங்க. மற்றவங்க சொல்கிறான்னு மாற்றிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான். என்னது? ஆமாம், அவங்க ஃப்ரீயாக தான், நம்ம ஃப்ரீயாக இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களும் ஃப்ரீயாக இருக்க வேண்டாம் தானே. ஃப்ரீயாக தான் இருக்கும். நல்லா தான் ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. கதை புது கதை செம்மையாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் சேவ் பண்ணிருக்கலாம் படத்தில். அதான் சரி கவனிக்கல ப்ரோ. சார் படம் பரவாயில்ல, அவ்வளோதான் சொல்ல முடியும். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. போல்டான அட்டம்ப்ட்டு, லைக் கொஞ்சம் போல்டான அட்டம்ப்ட், யாரும் பெருசாக எடுக்காத ஸ்டோரியாக இருக்குது. லீடாக பண்ண 2 பேருமே நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. படம் பேசிக்காக இந்த எல்லாம் பெரிய பொசிஷனில் ஏதாவது இருந்தாலும் அவங்களோட ஆசைகள், அந்த மாதிரி புனிதமான வேலையில் இருந்தாலும் அவங்களோட ஆசைகள்லாம் இருக்கும். எல்லாருமே ஒரு சராசரியான ஹியூமன் பீயிங் தான். அந்த மாதிரி பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. பார்க்கலாம். லைக் அது நம்ம தான் அதை வந்து ஒரு டேபான டாப்பிக்காக பார்க்குறோம். ஃபேமிலியோட பார்க்கலாம். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி சொல்கிறது, நம்ம சாத்தானை நம்பாமல் கடவுளை நம்பினா இன்னும் நல்லா இருந்திருக்கும் படம். புரிய நன்னோட லைஃப்பை வந்து நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து படம் இந்த மாதிரி யாரும் நான் படம் எடுத்தது இல்லை. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிஜிஎம் இந்த இடத்துல கரெக்டாக பிஜிஎம்லாம் போடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பார்க்குறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் பசங்களோட போனால் ஜாலியாக பார்க்கலாம். படம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆனால் பட் அந்த கடவுளை நம்புங்க வேறு ஏதோ. படம் என்னை பொறுத்தவரைக்கும் நல்லா இருந்தது. கிறிஸ்டியானிட்டியை பார்க்கும்போது அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்களோ, அந்த மாதிரி ஒரு நன்னு வந்து இந்த மாதிரி ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது யாருக்கும் பிடிக்காது. அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்கிறது தவறு. அவங்களுக்கும் ஆசாபாசம் இருக்குது, குடும்பம் அந்த மாதிரி இருந்துட்டு நன்னா இருக்கலாம், நன்னா இருக்கக்கூடிய இதுவை கொண்டாந்துடணுமே தவிர இதை மனுஷங்களாக கண்ட்ரோல் பண்ணி வச்சக்கூடாதுன்றது இதுலேருந்து தெரியுது. படம் பெஸ்ட்டு. ஒரு 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 நிகழ்ச்சியை கரெக்டாக வெளிப்படையாக கொண்டாந்தாங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு பெரியவங்களாம் இட்டுன்னு போக மாட்டாங்க, கொண்டாட மாட்டாங்க. அவங்களாம் தனியாக வந்து பார்த்தா உண்டு. ஆனால் கொஞ்சம் இதில் நிறைய விஷயம் இது கொஞ்சம் கலந்தோம்னா இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரால் முயற்சி பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. அவரால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்காரு. நல்ல தீம் இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபஸ்ட் ஒரு 2 மணி நேரம் படம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. புது புது கதைக்களமாக இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவலிட்டியை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு நல்ல படமாக இருந்துச்சு. மற்றபடி நல்ல படம் தான். மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் என்னென்ன மியூசிக் பண்ண முடியுமோ அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதையுமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா படம் போகும் கண்டிப்பாக. ஏன்னா 2 படத்துக்கு பெரிய படத்துக்கு நடுவில் இந்த படம் வந்திருக்கு. ஸோ இதையும் சப்போர்ட் பண்ணணும் மக்கள் அப்படின்றதான் நம்மளும் கேட்டுக்கிறோம். அதான் ஒருத்தவங்களோட தனிப்பட்ட கருத்து ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அந்த வாழ்க்கையை அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்றது தான் நம்ம விஷயம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க எப்படி அதை கொண்டு போகிறாங்க, அந்த வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்களா இல்லையான்றது தான் கதை. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா பெரிய தப்புலாம் எதுவுமே கிடையாது இதில். ஃபேமிலியோடு வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்றதால இது வந்து சைல்டு மட்டும் தான் கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இதில் பெரிய ஆபாசமாக எதுவுமே சொல்லலாம் இல்லை. ஒரு இது பற்றி சொல்லியிருக்காங்க, தனிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்காக என்ன சொல்கிறது, ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இதுவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக அவங்க. ஹாய், மரியாதை ஒரு படம் பார்த்தேன். டைரக்டர் ஹரி டைரக்ட் பண்ண படம் ரொம்பவே நல்லா இருந்தது. போல்டான அட்டம்ப்ட்டு. தமிழ் சினிமாவிலே இது ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான அட்டம்ப்ட்டு தான். போல்டான அட்டம்ப்ட்டுன்னே சொல்லலாம். அவர் சில விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. அதை வந்து புரிஞ்சது ஒரு மெச்சூரிட்டி வேணும். ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த ஹீரோயினுமே ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு அட்டம் தான். நம்ம ஃபஸ்ட் ஆஃப் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணோம். இவ்வளோ பெரிய கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே திரையில் கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நல்ல படம் கொடுத்துருக்கீங்க ஹரி. தேங்க்யூ.